Hi students, இப்போ exercise 3.4ல first பார்க்கலாமா? Reduce each of the following rational expression to its lowest form. இதை simplify தான் அது ஒன்றும் இல்லை. சிம்பிளி உங்களுக்கு தெரியல வேணாம் ஃபேக்டர்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் கேன்சல் பண்ண வேண்டியதான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்கா? அப்போ இதை பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? அதே போல் இங்கே என்ன பண்ணலாம் எக்ஸ் காமன் இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்கே எக்ஸ் டம் இருக்கு. நம்ம ஜிசிடி பார்ப்போம் இல்லையா? ஜிசிடி கிடையாது, காமனாக இருக்கா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பவர் கம்மியாக எடுத்துக்கோல, இது பவர் ஒன் தான் இருக்கு இல்லை? அப்புறம் நம்மளை எக்ஸ் பவர் ஒன்று நீங்கள் காமனாக தரும் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டிவைட் பண்ணி போடணும் ஆக்சுவலாக. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இருக்குல்ல, இதால் நம்ம காமனாக எடுத்து நமக்கு எக்ஸ், அந்த எக்ஸா டிவைட் பண்ணி வர ஆன்சர் நீ போடணும் தான். அப்புறம் எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லையா, அதுதான் இங்கே அப்படி போகணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, எக்ஸ் எதிராக என்ன ஒரு எக்ஸ் இருக்கும், இந்த எக்ஸை நீங்கள் காமனாக தச்சப்போ ஒன்று இருக்கும். இப்போ அதே போல மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ என்ன ஃபார்ம் நமக்கு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ இது நம்மலாம் எக்ஸ் பிளஸ் ஒன், ஏன்னா ஏ வேல்யூ எக்ஸ், பி வேல்யூ ஒன். ஏ பிளஸ் பினா எக்ஸ் பிளஸ் ஒன்னா, இப்போ ஏ மைனஸ் பின்னா எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சலா. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் அவ்வளோ. இது நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ செகண்ட் சம் போயிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் minus double x plus 18 divided by x square minus 4x plus 2. இது நமக்கு ஃபேக்டர்ஸ் பண்ணோம். திரும்ப இந்த கான்ஸ்டன்ட் வந்து மல்டிபிள் வேல்யூ எடுத்துப்போம் இல்லையா, அது 18. சரி, சம் வேல்யூ வந்து மைனஸ் 11. நமக்கு வந்து மல்டிபிள் வேல்யூ பிளஸ் இருந்தாவே கண்டுபிடி ரெண்டுமே சேம் சைனு. சேம் சைன் ஆகும்போது நம்ம நமக்கு ஆட் தான் பண்ணோம் இல்லையா. அது 18 வரும், 9 + 18 வருமா, 9 + 18 ஆட் பண்ண என்ன நமக்கு மைனஸ் 11 வரும்னா அப்போ ரெண்டு மைனஸ் ஆகும். ப்ளஸ் சேம் சைன் தான் நமக்கு ஆகும், இந்த வேல்யூ ப்ளஸ் ஆகுது ப்ராடக்ட் வேல்யூ. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 + 18 வந்து ஆட் பண்ணும்போது சேம் சைன் தான் போடுவோம். ஆட் பண்ணிட்டு மைனஸ் ஒன் கரெக்டாக நம்ம பண்ணது ஆன்சர் இங்கே எடுத்து போட்டுரும். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 9 இன்ட்டுனது எக்ஸ் மைனஸ் 2. நெக்ஸ்ட் டைம் நமக்கு டினாமேட்டர் நமக்கு என்ன பண்ணுறோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ +4 -4. இப்போ நமக்கு என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வேல்யூ ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டுமே சேம் சைன். இங்கே போய் பாருங்க, இங்கே மைனஸ் ரெண்டுமே என்னது மைனஸ் தான். அப்போ -2 -2 மைனஸ் ஸ்டார்ட் பண்ணால் -4 வந்துடும். மல்டிபிள் பண்ண ஆகும் +4 ஆகும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டுனது எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல்லாம். எக்ஸ் மைனஸ் 9 பை எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து தேர்ட் சம் 9x square plus 81x divided by x cube plus 8x square minus 9x. ஃபர்ஸ்ட் இப்போ ஃபேக்டர்ஸ் பண்ணோம்னா நமக்கு காமனாக ஏதாவது நமக்கு விடுமுறை எடுத்துடணும், அதாவது ஜிசிடியை விடுமுறையாக எடுத்துடணும். இங்கே 9 81 இருக்கா, 9 டேபிள் டிவைட் ஆகும் இல்லையா. அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ எக்ஸ், அப்போ எதுவும் நம்ம காமன் எடுக்கலாம். 9x நீங்கள் காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டாங்க வரும் எக்ஸ் வரும். எப்படி சொல்கிறோம் நமக்கு டிவைட் பண்ணி போட வேண்டியது 9x ஸ்கொயர் 9x டைப் பண்ணால் எக்ஸ், அது 81x 9x டைப் பண்ணால் 9 வந்துடும் இல்லையா. பை அது இங்கே எது காமன் எடுக்கலாம், நமக்கு எக்ஸ் மட்டும் காமன் எடுப்போம். நம்ம ஜிசிலேருந்து எல்லாத்தையும் காமன் எடுக்கணும், எக்ஸ் டேர்ந்து எல்லாத்தையும் காமன் இருக்கு. அப்படிங்க எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் 8x minus 9. இப்போ இதை ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா? மல்டிபிள் -9 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணா 8. ஏன் சப்ட்ராக்ட் சொல்லணும்னா இது இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் மல்டிபிள் 9 வராது, 9 1 9 வரும் இல்லையா. கழிச்ச ஒன்று வரும்ல, எந்த நமக்கு 18 ப்ளஸ் 8. அப்போ கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் எடுத்துருங்க, ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் எடுத்துருங்க. அப்போ 9x into x plus 9 divided by x into x plus 9 into வரும் x minus 1. இந்த கேன்சலாம், x x கேன்சலாம். இப்போ 9 by x minus 1. இது நமக்கு ஆன்சர். போட்டும் போயிடலாமா? இப்போ என்ன இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் முன்னாடி என்ன பண்ணாங்க, காமனாக நம்பருக்கு எடுத்துடணும் இல்லையா. இப்போ நியூமரேட்டில் எதுவும் காமனாக எடுக்க முடியாது.
டினாமினேட்டர் பாருங்க எல்லாத்துலையும் பாருங்க பி டைம் இருக்கு. அப்புறம் வந்து 2 நம்ம காமனாக டிவைட் ஆகும் பாருங்க. இப்போ 2p நம்ம காமனாக தரலாம், ஜிசிடி தரலாம். இப்போ இங்கே பி ஸ்கொயர் வருமா மைனஸ் 12p இல்லையா. 24 2 ஆல் பண்ணால் 12, பி ஸ்கொயர் பி ஆல் டிவைட் பண்ணால் பி. நெக்ஸ்ட் 64 2 ஆல் டிவைட் பண்ணால் 30 வருமா. பி பி கேன்சல் இல்லையா டிவைட் பண்ணும்போது. இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணலாமா. இப்போ நியூமரேட்டர் ஃபஸ்ட் பண்ணுறேன். மல்டிபிள் இந்த -40, சம்வேல் இந்த மைனஸ். இங்கே மைனஸ் வந்தால் தெரியும் கண்டுபிடிக்கிறது டிஃப்ரெண்ட் சைன். அப்போ இது சப்ராக்ஷன் மாதிரி தான். நமக்கு 8 பைசா வருமா, 8 பைசா 40 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு அந்த மைனஸ் வரும். அப்புறம் நமக்கு கிரேட்டர் மைனஸ் தருங்க. ஓகேவா. அப்போ இது எப்படி பண்ணலாம், பி -8 சரிங்களா. ஏன்னா பி டைம்ல தான் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அதனால பி -8 பி + 5 எக்ஸ் 2p இன்ட்டு இப்போ இது ஃபேக்டர்ஸ் பண்ணலாம். 32 இல்லையா, மல்டிபிள் 32 சம்வேர் இந்த -4. ப்ராடக்ட் வேல்யூ ப்ளஸ்னா ரெண்டுமே சேம் சைன். சேம் சைன் சொல்லும்போது இது இந்த அடிஷனல் வேல்யூ தான். அப்போ நமக்கு ஆட் பண்ணால் அந்த 12 வரும் இல்லையா. அப்போ 8 4s இல்லையா, 32 வந்து மல்டி பண்ணால் ஆட் பண்ணும்போது -12 ரொம்ப, அப்போ ரெண்டுமே மைனஸ். அப்போ p -8 இன்ட்டு p -4, p மைனஸ் கேன்சலாம். இப்போ ஆன்சர் p + 5 by 2p இன்ட்டு p - இதான் நமக்கு ஆன்சர்.